ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் பாஸ்தா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எதுக்கு ஊற்றுறோன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பாஸ்தா வேகட்டும். பாஸ்தா நல்லா வெந்து வந்துடுச்சு. 10 நிமிஷம் வெந்தால் போதும் பாஸ்தா. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போது இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பாஸ்தாவுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டணும், ரொம்ப பெருசாக வெட்ட வேண்டாம். வெங்காயம் வதங்கும் போதே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம அதிலே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் தான் அது பாஸ்தாவோட நல்லா ஸ்மாஷ் ஆகி சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா தக்காளி வெங்காயம் மட்டும் பெருசாக போட்டிருந்தோம்னா அது மட்டும் தனியாக நமக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி நம்ம போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். கெச்சப் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ மசாலா எல்லாம் வதங்கி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இப்போ போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். மசாலா பாஸ்தா எல்லாம் நல்லா ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா பாஸ்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.